my life. First day school. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாமி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய பையனோட ஃபஸ்ட் டே ஸ்கூல் தான் பார்க்க போகிறோம். என் பையனுக்கு வந்து ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மேகி செஞ்சு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து புக்குக்கு நான் ப்ரௌன் ஷீட் போட்டு வச்சுருந்தோம். அதெல்லாம் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணுறதுக்காக கரெக்டாக இருக்கான்னு எல்லாமே செக் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறனால என் புக்ஸு நோட்டு எல்லாம் நிறையா இருந்துச்சு. அதை தூக்குறதுக்கே நம்ம ஒரு ஆள் தேவைப்படும். அந்தளவுக்கு புக்ஸ்லாம் இருந்துச்சு. அவங்களால தூக்க முடியாது, அந்தளவுக்கு நிறையா புக்ஸ் இருந்துச்சு. எல்லாமே சூப்பரான க்யூட்டான ஸ்டிக்கர்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் ஒட்ட சொன்னாங்க, அதையும் ஒட்டியாச்சு. டைரி நோட்டே வந்து ஒரு 5-6-7 நோட்டு இருந்துச்சு, அரேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பேக்கில் வந்து எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சோன்னா அவங்களுடைய ஸ்நாக்ஸும் வாட்டர் பாட்டில் மட்டும் நான் எடுத்து வச்சிட்டேன். அவங்க பேக் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எந்த இடம் கன்வீனியன்ஸாக இருக்குமோ அந்த இடத்துல வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. வாட்டர் பாட்டில் எல்லாமே வச்சு அரேஞ்ச் பண்ணியாச்சு. பேக் ஃபஸ்ட் டே ஸ்கூல்னால கொஞ்சம் சோகமாகவும் இருந்தாங்க. லீவில் இவ்வளோ நாள் இருந்துட்டாங்கல்ல, ஸ்கூலுக்கு போயாச்சு. எல்லா பேரண்ட்ஸுமே வந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு தான் போனாங்க. ஃபஸ்ட் டே ஸ்கூல்னால சில பசங்க அழுதுகிட்டு இருந்தாங்க, சோகமாக இருந்தாங்க. அதனால் கொஞ்சம் நேரம் வந்து எல்லாருமே இருந்துட்டு போயிட்டாங்க. நானும் வந்துட்டேன் லன்ச் ரெடி பண்ணலாம்னு. என் பையனுக்கு பிடிச்ச வந்து தேங்காய் சோறும் கிரேவியும் சிக்கன் கிரேவியும் பண்ணலாம்னு பண்ணியிருந்தோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ரெசிபி வந்து நான் பின் பண்ணி விடுறேன். இது வந்து சிக்கன் கிரேவி ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இதோட ரெசிபி வீடியோவையும் நான் வந்து போட்டு விடுறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹோம்மேட் மசாலாவில் பண்ணது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கோகோனட் ரைஸ் தேங்காய் சோறுக்கும் இதுக்கும் இதோட சிக்கன் கிரேவி ஃப்ரையும் பண்ணியிருந்தோம். இதில் லைட்டாக தந்தூரி மசாலா போட்டு ஃப்ரை பண்ணணும், சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் அதோட எனக்கு கேக் ஆர்டர்ஸும் வந்துருந்துச்சு. அதுக்காக இது வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக். பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு. ரொம்ப சாஃப்டாக வந்துருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ப்ளெயினாக சாப்பிட்றவங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. வெண்ணிலா ஸ்பாஞ்சும் சாக்லேட் ஸ்பாஞ்சும் பண்ணியிருந்தேன். 2 கேக் ஆர்டர் வந்துருந்துச்சு. இது பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. சாக்லேட் ஸ்பாஞ்சு ரொம்ப சாஃப்டாக நல்லாவே வந்துருந்துச்சு. ஸ்லைசஸ் போடவும் சூப்பராக இருந்துச்சு. இவ்வளோ அழகாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கிறது நாங்கள் கடைசியில் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். சூப்பராகவே வந்துருந்துச்சு. நம்ம பண்ண வெண்ணிலா ஸ்பாஞ்சு எல்லாத்தையுமே ஜார் கேக் ஆர்டர் வந்துச்சு. இது வந்து ஒரு 30-40 கிலோமீட்டர்ஸ்க்கு போகிறது. லாஸ்ட்டாக வந்து எனக்கு சடனாக ஒரு ப்ரௌனி ஆர்டரும் வந்துச்சு, அதையும் பண்ணி முடித்தாச்சு. எல்லா கேக்ஸையும் டெலிவரி பண்ணியாச்சு. ஹோம் டெலிவரியும் சில பேர் கேட்பாங்க, அந்த மாதிரி பண்ணியாச்சு. கேக் வந்து இது வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக், சிம்பிள் டிசைன் தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளிப் வந்து என் பையன் காலேஜ் ஸ்கூலுக்கு போகும்போது எடுத்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.